ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் ட்ரிப் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ட்ரை லஞ்ச் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் என்னெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதுக்கப்புறம் டின்னர் என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு வெஜ் ரோல் மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால தான் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ்க்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சாதம் வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருந்தேன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கர்ட் ரெடி பண்ணலான்ட்டு இந்த துணியில் கொஞ்சம் கர்ட் போட்டு ப்ரெஷ் பண்ணோன்னா அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்துடும். கர்டு வந்து நான் சுட சுட பாலில் போட்டதால் கர்ட் பார்த்திங்கன்னா திக்காக இருக்காது, கொலன்னு ஆகிடுச்சு. ஸோ அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர் வரல. சரி நான் பரவாயில்ல, அதுலேயே கொஞ்சம் சில்லி தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துட்டு இந்த பன்னீர் வந்து நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணி ஒன்றா போட்டதால் எனக்கு அதை பிரிக்க முடியல. சிலதெல்லாம் பன்னீர் உடஞ்சிருச்சு. உடஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சப்பாத்திக்குள்ளே தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இது கர்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பன்னீரில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். நான் இந்த அயன் தவாவில் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் எடுத்து ஃப்ரை பண்ண வச்சுட்டேன். எப்போவுமே இந்த அயன் தவா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பக்கத்துலேயே இருந்துட்டு நீங்கள் வந்து திருப்பி போடணும். இதுவே நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அயன்னா கொஞ்சம் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா சம்டைம் தீஞ்சு போயிடும். இதை நான் வந்து ஃப்ளேம் கரெக்டாக வச்சு பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சில்லி தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் வந்து நல்லா ஃப்ளேவர், அப்புறம் நல்லா ஒரு கோட்டிங் கொடுக்கும், காரமும் இருக்காது. ஸோ அதனால் அதை அதிகமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணேன். ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டு அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போடணும். இது வந்து ஹோட்டல்ஸில் நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. சைடாக கொஞ்சம் இந்த சிக்கனோடலாம் வைப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதான் ரெடி பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ்க்கு வந்து நான் கடாய் காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை சின்ன சின்னதாக. நம்ம எடுத்து போடணுன்னு அவசியமே இல்லை, சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஓவரான ஹீட்டில் நம்ம சேர்த்தோன்னா கலர் மாறிடும் மஞ்சத்தூள். ஸோ ரைஸில் மிக்ஸ் பண்ண போது ஒரு மாதிரி புளி சாதம் கலர் ஆகிடும். இந்த தாளிச்சதெல்லாம் கொட்டிட்டு சால்ட், லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா லெமன் ரைஸ் ரெடி. ஸோ நான் ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணது வந்து லெமன் ரைஸும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல். இதுக்கப்புறம் அந்த ஆனியன் வந்து நான் ஐஸ் க்யூப்ஸில் ஊற வச்சுருக்கேன்ல, அந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் சில்லி தூள் சேர்த்துருக்கேன், ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட். இதோடு வந்து நம்ம வந்து சாட் மசாலா சேர்க்க போகிறோம். சாட் மசாலாவில் சால்ட் இருக்கும், ஸோ பார்த்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சட்னிக்கு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கர்ட், அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் லெமன் சேர்க்கலாம். லெமன் வந்து ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும், வேணும்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு தான் ரெடி பண்ணேன். சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இன்னும் கூட சிம்பிளாக பண்ணலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே நான் தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். சாஸ், வெங்காயம், பன்னீர், அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம் வர தனியாக ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வேலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே கர்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் ஆயிலில் இல்லாட்டா பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெப்பர், சால்ட் மட்டும் போடலாம். உங்களுக்கு சாஸ் அந்த மாதிரி போடணுன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுவோம்னா அதோட ஸ்டஃபிங் சாஸ், சோயா சாஸ் அதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் ஆரிகானோலாம் போட்டு நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி கூட சப்பாத்தியில் வைக்கலாம். நான் அந்த சப்பாத்தி குக் பண்ண வந்து பட்டர் யூஸ் பண்ணேன், ஆயில் யூஸ் பண்ணல. நல்லா அதை குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறது தான் வேலை. குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் வச்சேன். ஸோ இதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் இந்த க்ரீன் சாஸ் யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா பன்னீர், கேப்சிகம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றி நான் மூடி வச்சுட்டேன். நார்மலாக நம்ம மூடப்போது ஈஸியாக மூடிடும், ஏன்னா நம்ம சாஸ் போட்டதால் ஈஸியாக சப்பாத்தியை ஒட்டிக்கும். அப்படி நீங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா டூத்பிக் இன்சர்ட் பண்ணி அனுப்பலாம். சேஃப் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃபுட் விராப் பேப்பரை வச்சு ரோல் பண்ணி அமுச்சு விட்றலாம். இது வந்து குழந்தைக்கு நான் ரெடி பண்ணேன். எனக்கு ரெடி பண்ண போது நிறைய க்ரீன் சாஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஆனியன், அதுக்கப்புறம் பன்னீர் நிறைய வச்சுட்டு
சாஸ் அதுக்கப்புறம் கேப்சிகம்லாம் போட்டு மூடிட்டேன். மூடுறதுக்கு ஒரே ஒரு வாட்டி நம்ம ரோல் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்பாத்தியை வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா கீழே வந்து உங்களுக்கு விழாது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரோல், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நானே ஒன்று தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா நிறைய பன்னீர் இருக்குது. அதே மாதிரி சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒன்று தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ரோல் பண்ணணும். அப்போ வந்து கீழேயும் விழாது. அந்த சாஸ் எண்டு வரைக்கும் இருக்கிறதால நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி வச்சிடலாம். மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கிச்சன் போகிற வேலையே இருக்காது. ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாக. ஈவினிங் மட்டும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டின்னர் என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டோன்னா சமைச்சு முடிச்சோடனே க்ளீன் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஸோ பாத்திரம் கழுவிட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் ஈவினிங் சமைப்பேன். டின்னருக்கு வந்து நான் பிளான் பண்ணது வந்து சிறுபருப்பு வச்சு சாம்பார் வச்சுட்டு தோசை பண்ணிடலான்ட்டு. ஸோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு. சிறுபருப்பு மட்டும் நான் வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், குழம்புத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வச்சோன்னா ரெடி ஆகிடும். நீங்கள் பருப்பு வந்து குழையக்கூடாதுன்னா ஒரு 2 விசில் வச்சா போதும். ஒரு விசில்லேயே வந்து குழையாது. கொஞ்சம் குழஞ்சி மாதிரி வேணும்னா 2-3 விசில் வச்சா நல்லா பருப்பு குழஞ்சிடும். அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு தாளித்து கொட்டிட்டா சாம்பார் ரெடி. நான் வந்து கொஞ்சம் மாதுளம்பழம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஜூஸ் போட்டு வச்சுட்டு தோசை சாம்பார் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் இருந்துச்சு. அதுவும் சூட் பண்ணி சாப்பிட்டேன் நான். நெக்ஸ்ட் டே வந்து காராமணி காரக்குழம்பு வைக்கலான்ட்டு காராமணி மட்டும் ஊற வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த டே இப்படி தான் போச்சு.